ஹாய்ங்க, இதுதான் எங்களோட மாட்டு பண்ணை. சார் அங்கே பாரு. தெரியல, இருக்கலாம். போலாம தான் இருக்கு. எதுக்கான மருந்து காமிச்சிருங்கம்மா. சார காமி, மருந்து காமி. இந்த ஸ்ப்ரே இது எதுக்காக சொல்லுவாங்கம்மா? புண்ணு, ரத்தக்கட்டு, மடுவிக்கிறதுக்கு இப்போ அடிக்க போகிறாங்க. இது போக என்னென்னலாம் நம்ம போட்டிருக்கோம் மருந்து மடி வைக்கிறதுக்கு? மருந்து கத்தாழை, சாக் பீஸு, மஞ்சள் பொடி, இஞ்சம்பழம் எல்லாம் போட்டு அந்த மாட்டுக்கு, இந்த மாட்டுக்கு இல்லை அந்த மாட்டுக்கு 10 நாள் போட்டு இன்னைக்கு தான் கொஞ்சம் குறைஞ்சி. இது வந்து தரையில் இதை இடித்து காம்பில் லேசாக வெட்டிட்டு பால் கொடுக்க மாட்டாங்க. வீடியோ பார்க்குற நீங்களும் இதுக்கு ஏதாவது ஃபஸ்ட் எய்டு கிட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா சொல்லுங்கள். இது நம்மளுக்கு டாக்டர் சொன்னதாம்மா? ஆமாம். அதுவும் கொடுத்துருக்காங்க, இந்த மருந்தும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 மணி நேரம் கழிச்சு இந்த கிரீம் கொடுக்க போகிறதுக்காங்க. இது 2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் போடணும். சேர போடணுமா? தண்ணி காட்டிட்டு நாங்கள் மாடு வாங்கி ரொம்ப வருஷம் இல்லை, ஒரு வருஷம் தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் 2 மாடு வந்துச்சு. இது 2வது அந்த மாடு, இதுதான் ஃபஸ்ட்டு அந்த மாடு. அந்த மாடு இது என்னமோ சொல்லுங்களேன், இது பேர் கிர்கிராஸ். இது வந்து கிர்கிராஸ். மற்ற 2 ஜெர்சியா. இது நாங்கள் வந்து ஆன்லைனில் சேலமா எங்கம்மா எங்கே வாங்கினோம்? அது பாவூர் சத்திரம். இது ஈரோடு, அது ஈரோடு பாவூர் சத்திரம். அந்த லாஸ்ட் நிற்கிறது 2மே வந்து பாவூர் சத்திரம் லோக்கலில் வாங்கினது தான். இது வந்து ஈரோட்டில் வாங்கினது. இதில் வந்து நாங்கள் கொடுத்தோம், ஃபோட்டோ அனுப்புனாங்க, அது மூலமாக செலக்ட் பண்ணி வாங்கினோம். ஆனால் 3 மாடுமே எங்களுக்கு இப்போதைக்கு காட் கொடுத்த கிஃப்ட் தான். அது போக கண்ணுக்குட்டி. இது வந்து ஒன்று சர்ச்சில் ஏழை எடுத்தோம், ஒன்று வந்து அந்த அந்த மொட்டை மாடு, அந்த மாடு போட்டது. இன்னொரு கண்ணுக்குட்டி நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மாடு வச்சுருந்தோம், அதோடது.
இது எங்கள் சாரா. சாரா ஹாய் சொல்லு. மாத்திரை எங்க வச்சா? சாரா மாத்திரை எங்கம்மா? மாத்திரை எங்க வச்சா? இந்த இங்கே இருக்குது, இந்த இந்த இதில் இருக்குது பாருங்கள், மாத்திரை டியூபாக இருக்குது. இதுக்கெல்லாம் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணீங்கம்மா? அந்த அந்த டியூப் மாதிரி இருக்கலாம், அதெல்லாம் மடு வைக்கிறதுக்கு. ஃபுல்லாகவே பூரா மடு வைக்கிறதுக்கு. ஆனால் இந்த மருந்து தான் கேட்டுச்சு. அதை காமிச்சிருங்க. இந்த மருந்து தான் நல்லா கேட்டுச்சு. ஃபுல்லாக காமிச்சிருங்க. இந்த மருந்து தான் மடுவிக்கிறதுக்கு கேட்டுச்சான். மாட்டுக்கு காய்ச்சல் ஆயினால அந்த மருந்து மாத்திரை கொடுக்காங்க. அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு எல்லாமே ஃபுல்லாகவே ரொம்ப ஓப்பனாக தான் இருந்துச்சு. இந்த மாட்டுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் செட்டு போடலாம், சீட்டு போடலாமா செட்டு போடலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். சீட்டுனா வருஷக்கணக்காக கிடக்கும் ஓரளவுக்கு. ஆனால் குளிர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது கொஞ்சம் மாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் ஒரேடியாக சரி கூரையே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூரையே போட்டோம். அடுத்து கீழேயும் அப்படி தாங்க, ஃபுல்லாகவே வந்து சரல் மண்ணாக தான் இருந்துச்சு. அதையும் ஃபுல்லாக நாங்கள் இந்த மாதிரி ஒன்றும் போல் போடலாம், தாளம் மாதிரி போட்டுக்கலாம், அப்போனா மாடு நிற்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி போட்டிருக்கோம். அடுத்து இந்த மேட் ஏதோ சொல்லுவாங்க, அந்த மேட்டை வாங்கணுமா, அதை வாங்கினதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அது போக எங்கள் வீட்டில் கோழி நிக்கி, அப்புறம் வான்கோழி நிக்கி, இந்த மாதிரி நிறையா குட்டி குட்டியாக வளர்த்துட்ருக்கோம். அப்புறம் ஆட்டுக்குட்டி நிக்கி, ஆட்டுக்குட்டி எல்லாமே வந்து அந்த ஷெட்டு அங்கிட்டு அந்த பக்கம் கொஞ்சம் இடம் இருக்குது, அதில் நிக்கி. இதில் வந்து எங்கள் சாரா வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பர். நாங்கள் வேண்டான்னு சொன்னாலும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா. ஹாய் சொல்லு சாரா. சாரா அப்போ இந்த மாதிரி இன்னொரு தடவை ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். கீழே கீழே வேஸ்ட் ஆகுது பாரு. சரிங்க, இன்றைக்கி இது எங்களோட மாட்டு பண்ணையோட தொடக்கம். ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இதில் ஏதாவது நிறைகள் குறைகள் இருந்துச்சுன்னா எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இதையுமே எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் அதுபடி மாட்டு வளர்ப்பில் நாங்கள் அதை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.